அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 26/3/2024 முதல் இனி செம்மையாக இருக்க போகிறது. இனி திடீர் பல்வேறு மாற்றங்கள் காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிரடியான பல திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது நிச்சயமாக 26/3 2024 வருடம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுகிறாருங்க. ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் ராசியின் அதிபதி உச்சம் பெறுவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த இடத்தில் ராகு, சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது. ஏற்கனவே புதன் வலுவிழந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் மேலும் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து வக்ரகதியில் புதன் திரும்புவதும் சந்திரன் பல்வேறு இடங்கள்ல மாறி வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் மிக சிறந்த திடீர் மாற்றத்தை சந்திக்க போகும் துலாம் ராசி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் உள்ளன. அதிலும் குறிப்பாக பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராசியின் அதிபதி ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். இந்த தருணம் என்பது அனைத்து விதமான விஷயங்களிலும் திடீர் மாறுதலையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது. அதிலும் குறிப்பாக ஆரோக்கிய தொல்லைகள், கடன் சார்ந்த சூழ்நிலைகள், மற்றவர்களின் சூழ்ச்சி காரணம், தந்திரம் காரணமாக மறைமுகமாக இருந்த பல தொல்லைகளும் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. சங்கிலி தொடர்போல் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன், மற்றொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என்று நீண்டு கொண்டிருந்த கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் என்பது அவருடைய உச்ச சஞ்சார அமைப்பானது உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் அதிசயிக்கத்தக்க வகையில் புது புது வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல லாபம் பல மடங்கு உயர்ந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. முதன்முறையாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் ஈடுபடலாம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கும் அதிர்ஷ்டம் உங்களது கதவை தட்டக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான சினிமா தயாரிப்பு உள்ளிட்ட சினிமாவில் நடிப்பது, திரையில் நடிப்பது என உங்களுடைய திறமை, நடனம், இசை எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் உச்சத்தையும் தொடுவதற்கான வாய்ப்பை உச்சம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. இந்த தருணத்தில் உங்களுடைய கவிதை, ஓவியம் என எந்த திறமையாக இருந்தாலும் அவற்றை திறமையாக வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது அவற்றின் மூலமாக உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளிலும் மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை கிடைக்கக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் சாதனை புரிவதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக முக்கியமான தருணம். சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய அத்தனை பணிகளிலும் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைப்பதோடு வெற்றிக்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றை தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான மறைமுக சூழ்ச்சிகள் உட்பட அனைத்தும் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் இருந்து நிச்சயமாக விலகுகிறது. புதனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் நிறைந்து கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி சார்ந்த சூழ்நிலை மிகவும் மகிழ்ச்சிகரமாக அமைகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். சனியுடன் இணைந்திருப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் பஞ்சமஸ்தானம் என்பதால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. பொருளாதார ரீதியான சிக்கல்கள் சீரடையக்கூடிய சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம், அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சற்று கடினமாக உழைத்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கிறபடி விளைச்சலும் வருமானமும் அமோக
அமோகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சப்தமஸ்தானத்திலும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிப்பது நிச்சயமாக பெண்மணிகளுக்கு அத்தனை விதமான ஆதரவுகளும் குடும்பம், உத்தியோகம், தொழில் என அனைத்து விதமான பணிகளிலும் மிக சிறப்பாக கிடைக்கப் போகிறது. பெண்மணிகளின் உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமும் விரிவாக சிந்தித்து செயல்படக்கூடிய பெண்மணிகளுக்கு மிகப்பெரிய அளவில் அலைச்சல் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உச்சபட்ச வளர்ச்சி தொழிலிலும் உத்தியோகத்திலும் நிறைந்து கிடைக்கும். குடும்பத்திலும் இரட்டிப்பு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சுக்கிரனின் உச்சமும் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குருவும் உறுதிப்படுத்துகின்றன. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு, கேதுவும் பெரும்பாலும் சாதகமாக இருக்கின்றன. ஏனென்றால் சூரியன் வலுவாக 6ல் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைந்து ராகுவும் 6ல் சஞ்சரிப்பது அமோகமான மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. 6ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரன், சூரியன், ராகு மற்றும் புதன் போன்ற கிரக நிலைகள் இணைந்து சஞ்சரிப்பது பூர்ணரோக சத்ருஸ்தானத்தை வலுப்படுத்துகிறது. எனவே கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றிகரமான சூழ்நிலையும் நிறைந்து கிடைக்கும். அது மட்டுமல்லாது விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் சில அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். விரய செலவுகள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு 7ல் இருப்பது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே பல மாதங்களுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்பத்தில் ஒற்றுமையும் முன்னேற்றமும் மிக சிறப்பாக கிடைக்கும். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசியில் விழக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய சுப நிகழ்வுகள், திருமணம், பாதுகாப்பு, வளகாப்பு, புதுமனை புகுதல் என எதுவாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. தடைகள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் குடும்ப வருமானம் உயர்வதற்கான வாய்ப்பும், குடும்பத்தில் சந்தித்து வந்த பல சிக்கல்கள் விலகுவதற்கான ஒரு சூழ்நிலையும் உண்டு. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் முடிப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக சந்திரனும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் வலுவாக பூர்வ பணியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால், செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் சற்று பணி சார்ந்த சூழ்நிலைகள் கடினமாவதற்கான வாய்ப்பும், பணிச்சுமை அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உண்டு. ஆனால் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கட்டும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு என அனைத்திலும் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பை பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை, வியாபார துறையில் நீங்கள் நினைத்ததை விட உச்சபட்ச வளர்ச்சி மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சந்தை நிலவரமும் சாதகமாக அமையும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிக கனகச்சிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. விவசாயம், கைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை, உத்தியோகம் என அனைத்திலும் சிறந்த முன்னேற்றம் கிடைப்பதால் செம்மையாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிக அற்புதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாகி இருக்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவதுதான். எனவே இனி பல்வேறு விஷயங்கள் திடீர் மாற்றங்களை சந்தித்தாலும் அவை முன்னேற்றமாக அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வினை தீர்ப்பார் விநாயகர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு